Hello everyone, I am Gopi Kannan. Welcome to our maths class. 11th standard maths, example 1.6. So, என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், two sets have m and k elements. ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டு செட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். Let a and b be the two sets. Okay. Next, if the total number of subsets of the first set is 112 more than that of the second set. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு செட்னுடைய சப்செட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செட்டு சப்செட்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபஸ்ட்டு செட்டு வந்து செகண்ட் செட்டை விட அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஏங்கிற செட்டில் எனக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா எம் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ கார்டினாலிட்டி ஆஃப் ஏ m elements இருக்குது அண்ட் கார்டினாலிட்டி ஆஃப் b k elements நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏங்கிற செட்டு வந்து எனக்கு செகண்ட் பிங்கிற செட்டை விட மோர் தென் எலமெண்ட்ஸ் கண்டெயின் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம கண்டிஷன் எப்படி இருக்கணும்னா m கிரேட்டர் தென் கேவாக தான் இருக்கும். ஏன்னா எம்ங்கிறது ஏ செட்னுடைய கார்டினாலிட்டி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதாவது ஓகேங்களா, கேங்கிறது பிங்கிற செட்னுடைய கார்டினாலிட்டி. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு செட் இஸ் 112 மோர் தென் தட் ஆஃப் த செகண்ட் செட்டு. இப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ்னால் நம்ம பவர் செட் ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் 2 பவர் n யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு செட்னுடைய சப்செட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு செட்டில் என்ன கார்டினாலிட்டி இருக்குன்னா m கார்டினாலிட்டி இருக்குது, m நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. அதனால் 2 பவர் m அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 112 மோர் தென் தட் ஆஃப் த செகண்ட் செட்டு. ஸோ அப்போ 112 மோர் தென் தட் ஆஃப் த செகண்ட் செட்டு என்னது 2 பவர் k. ஸோ அப்போ இந்த செகண்ட் செட்டை போல் 112 வந்து மோர் தென் 2 பவர் m இருக்குது. ஓகேங்களா? இதுதான் நமக்கு. ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து என்ன லாஜிக் கொண்டு வரலான்னா, நமக்கு இந்த 2 பவர் கேவை லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ 2 பவர் m மைனஸ் 2 பவர் k which is equal to 112 அப்படின்னு கொடுத்துடலாம். சரி, இப்போ நமக்கு என்ன தேவை? ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் m அண்ட் k. இதனுடைய வேல்யூஸ் தேவை. இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு ஃபுல்லாக 2 பவரில் இருக்குது, ரைட் சைடு வந்து 112 இருக்குது. ஸோ அப்போ இந்த 112 நம்ம 2 பவரில் கன்வெர்ட் பண்ணிடலாமா? ஸோ அப்போ இந்த 112 2 பவரில் கன்வெர்ட் பண்ணால் ஃபேக்டரைசேஷன் பண்ணிடலாம். அதாவது இந்த மெத்தட் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வச்சு ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 2 5s are 10, remaining one 2 6. Here 2 2s are 4 and 2 8s are 16 வந்துரும். Here 2 14s are, next 2 7s are அப்படி வந்துரும். ஸோ how many times நமக்கு 2 இருக்குன்னு பாருங்கள், 4 times இருக்குது. ஸோ we rewrite the form 2 power m minus 2 power k which is equal to 212 நான் ரீரைட் பண்ணுறேன் 2 power 4 into 7 இப்படின்னு ரைட் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே, ஸோ எனக்கு இதை கம்பேர் பண்ணணும், ரெண்டும் ஈக்குவல் பண்ணும் இல்லையா? இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே சப்ராக்ஷன் இருக்குது. அப்போ இதையும் நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டா எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இது ரெண்டுத்துலையுமே பாருங்கள், ஒரு 2 பவர் கேவை நான் வெளியே எடுத்துட்றேன். இங்கே 2 பவர் கேவே இல்லை. அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் m இன்ட்டு 2 பவர் மைனஸ் கே போட்டாலும் ஓகே, இல்லை டைரெக்டாக நம்ம மைனஸ் கே போட்டுக்கலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், பேஸ் வந்து சேமாக இருக்கப்போ பவர் ஆட் ஆகுமா? அப்போ k மைனஸ் கே கேன்சல் ஆகிட்டு எனக்கு 2 பவர் m மட்டும் கிடச்சிரும். இங்கே வந்து 2 பவர் k அப்படியே வெளியே எடுத்தாச்சு. அப்போ ரிமைண்டர் 1 தான் எனக்கு இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 4 இன்ட்டு 7 அப்படின்ட்டு இருக்கு. சரியா? ஸோ இப்போ இந்த 2 பவர் கேவையும் இந்த 2 பவர் 4ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். அடுத்தது இந்த வேல்யூவும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இந்த 2 பவர் கேவும் 2 பவர் 4ம் கம்பேர் பண்ணலாம். 2 power k equal to 2 power 4 which implies k equal to 4 அப்படின்னு எனக்கு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டைமே எடுத்துருங்க. 2 power m minus k minus 1 which is equal to 7 அப்படின்னு எனக்கு கிடச்சிரும். we know that k value, what is the k value? 4. இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஸோ 2 power m minus 4 minus 1 minus 1 நம்ம ரைட் சைடு மூவ் பண்ணிடலாம். அப்போ 7 plus 1 we get 8. சரிங்களா? ஸோ அப்போ 8 நம்ம 2 பவரில் ரீரைட் பண்ணோம்னா என்ன பண்ணலாம்? 2 பவர் 3. ஸோ இங்கே பாருங்கள், 2 பவர் m மைனஸ் 4, இங்கே 2 பவர் 3. அப்போ நம்ம இந்த டேர்மை ஈக்குவேட் பண்ணிடலாம், which implies
m minus 4 equal to 3. அப்போ m equal to 3 plus 4 which is equal to 7. So m equal to 7. Example 1.7. If n of a equal to 10 and n of a intersection b equal to 3, find n of a intersection b complement intersection a find பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். a intersection b complement intersection a. ஸோ இந்த டேர்ம் பாருங்கள், டேமார்கன்ஸ் லா நம்ம அப்ளை பண்ணலாம். டேமார்கன்ஸ் லா வந்து என்னென்னா a intersection b ஹோல் காம்ப்ளிமெண்ட் இருந்தால் a dash union b dash அப்படி அப்ளை பண்ணிக்கலாம். ரிமைனிங் இன்டர்செக்ஷன் a. ஓகே, இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா படி a dash இன்டர்செக்ஷன் a, இங்கே இருக்கக்கூடிய யூனியன் ரைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு b dash இன்டர்செக்ஷன் a வந்துடும். ஓகே, ஒரு செட்டுக்கும் அதனுடைய காம்ப்ளிமெண்ட் செட்டுக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்தால் நமக்கு கிடைக்கக்கூடியது எம்டி, அங்கே ஒன்றுமே இருக்காது. சரியா? ஸோ யூனியன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ. எம்டியோட ஒரு செட்டு நம்ம யூனியன் பண்ணுறோம். அப்போ நமக்கு எந்த செட்டு யூனியன் பண்ணுறோமோ அதுதான் எனக்கு கிடைக்கும். ஸோ பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ. ஓகே, இங்கே நமக்கு அதுக்கான ஃபார்முலா இல்லை. ஸோ அப்போ இந்த பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏவை நமக்கு தெரிஞ்ச மாதிரி மாற்றிக்கலாம். we know that வென் டயக்ராம் ட்ரா பண்ணுறோம் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி. இந்த ஏரியா மட்டும், இதை மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏ டிஃப்ரென்ஸ் பின்னு சொல்லுவோம். இதை ஏ இன்டர்செக்ஷன் பி, ஹியர் பி டிஃப்ரென்ஸ் ஏன்னு சொல்லுவோம். இதை மட்டும். சரிங்களா? இந்த ஹோல் பார்ட்டு தான் நமக்கு ஏன்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ, ஏங்கிறது இந்த டோட்டலாக வந்துடும். பி ஏ அடுத்து பி டேஷுங்கிறப்ப நமக்கு இந்த பி டோட்டலாக வராது, இந்த பி வராது. இதை தவிர மீதி இந்த ஏரியா மட்டும் வரும். அப்போ பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏங்கிறது பாருங்கள், இந்த ஏரியா மட்டும் நமக்கு வந்துடும். ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஏ காம்ப்ளிமெண்ட் ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னு ரைட் டவுன் பண்ணிக்கலாம். ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னு எழுதிடலாம். ஸோ நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப், நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னு எழுதிக்கலாம். என் ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் பிங்கிறது பாருங்கள், எந்த ஏரியா மட்டும் வருது? இதை மட்டும் வருதா? ஓகேங்களா? அப்போ இது என்ன அர்த்தம்னா இந்த ஹோல் பார்ட், இந்த ஏவில் இருந்து இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நமக்கு மீனிங். அதாவது நல்லா பாருங்கள், என் ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் பிங்கிறது இந்த ரெட் கலர் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த ஏரியா மட்டும். அப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா என் ஆஃப் ஏ, இந்த டோட்டல் ஏரியா, இந்த டோட்டல் ஏரியாவிலேருந்து இந்த ஏ இன்டர்செக்ஷன் பியை மட்டும் நான் என்ன பண்ணுறோம்? டிஃப்ரென்ஸ் சப்ராக்ஷன் பண்ணிடுறோம். ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏன் சார் இப்படி மாற்றுறோம் அப்படின்னா நமக்கு கிவன் இதை வச்சு தான் நம்ம இந்த சேஞ்சஸ் எல்லாமே கொண்டு வரோம். ஓகே, ஸோ அப்போ கிவன் என் ஆஃப் ஏ வந்து பார்த்திங்கன்னா 10 minus n of a intersection b 3. So 10 minus 3 we get 7. So next example 1.8. a and b ங்கிற ரெண்டு செட்டு கொடுத்துட்டாங்க. இதனுடைய வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? யூனியன், இன்டர்செக்ஷன் அண்ட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஃபைண்ட் ஏ யூனியன் பி. ஸோ ஏ யூனியன் பி அப்படின்னா நமக்கு இந்த ரெண்டு செட்டுமே எல்லாமே கம்பைன் பண்ணி எழுதுகிறோம் இல்லையா? 1 2 3 4. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 4 இருக்குது. நீங்கள் ரிப்பீட் ஆகக்கூடிய டைம் ஒன்ஸ் எழுதுனா போதும். ரிமைனிங் டைம் 5 6 which implies நமக்கு என்ன தேவைன்னா n of a union b தேவை. ஸோ we find n of a union b. n of a union bனா cardinality of a union b, அதாவது number of elements in a union b. ஓகேங்களா? ஸோ how many elements are there? 6 elements. Next intersection a intersection b. இந்த ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட், இன்டர்செக்ஷன்னா காமன். அப்போ 3 and 4 இது ரெண்டு தான் காமனாக இருக்குது. 3, 4 which implies n of a intersection b which is equal to 2. நெக்ஸ்ட்டு a symmetric difference b ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கான ஃபார்முலா நமக்கு இங்கே யூனியன் இன்டர்செக்ஷன் பேஸ் பண்ணியிருக்கனால a யூனியன் b டிஃப்ரென்ஸ் a இன்டர்செக்ஷன் b இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ a யூனியன் பிங்கிறது 6 மைனஸ் இது வந்து n ஆஃப்னே போட்டுக்கலாம். n ஆஃப் a symmetric difference b. சரிங்களா? ஸோ அப்போ n ஆஃப் a union b மைனஸ் n ஆஃப் a intersection b. ஸோ 6 minus 2 which is equal to 4. அப்போ n ஆஃப் a symmetric difference b வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 4 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஓகே,
சரி, இப்போ நமக்கு இந்த இது வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ n ஆஃப் A யூனியன் B இன்ட்டு A இன்டர்செக்ஷன் B இன்ட்டு A சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் B which is equal to, இது எல்லாம் கார்டினாலிட்டி தானே, அப்போ கார்டினாலிட்டி செப்பரேட்டடாக எழுதிக்கலாம். n ஆஃப் A யூனியன் B இன்ட்டு n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B இன்ட்டு n ஆஃப் A சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் B which is equal to, இதனுடைய வேல்யூ 6 இன்ட்டு 2 இன்ட்டு 4. ஓகேங்களா? ஸோ 6 2s are 12, 12 4s are 48. So the next question, example 1.9. If P of A denotes the power set of A, then find n of P of P of P of phi அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு P of Aங்கிறது பவர் செட்னு சொல்லிட்டாங்க. பைங்கிறது there is no element, நமக்கு எம்டி செட்டு டினோட் பண்ணக்கூடியது. ஸோ அது வந்து எம்டி செட். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு P of phi கண்டுபிடிக்கலாம். P of phi இது பார்க்கலாம். ஸோ பைங்கிறது 0 எலமெண்ட்ஸ், அதாவது எலமெண்ட்ஸே கிடையாது. P of phi வேணும். நமக்கான ஃபார்முலா என்னென்னா P of A ஈக்குவல் டு ஏல வந்து n எலமெண்ட்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்போ 2 பவர் n இதுதான் நமக்கு பவர் செட்டுக்கான ஃபார்முலா. அப்போ இங்கே வந்து there is no elements. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா 2 பவர் 0, 2 பவர் 0 we know that 1. ஓகேங்களா? ஸோ அப்போ P of phiனுடைய வேல்யூ நமக்கு என்ன வந்துடுதுன்னா 1 வந்துடுது. அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த P of எடுத்துக்கலாம். அப்போ P of phi இப்படின்னு எடுத்துக்கிறப்ப 2 பவர் இதனுடைய எலமெண்ட்ஸ் தான் எத்தனைன்னு தெரியும், எனக்கு ஆன்சர் 1ன்னு தெரியும். அப்போ 2 பவர் 1 which is equal to 2. நெக்ஸ்ட்டு இதை கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம். P of டோட்டலாக ஓவராலாக, சரிங்களா? P of phi. ஓகே, இதனுடைய நம்பர் வந்து 2. இதனுடைய டோட்டல் எலமெண்ட்ஸ் எனக்கு எத்தனை தெரியும்னா 2ன்னு தெரியும். which is equal to 2 power 2 which is equal to 4. ஸோ எனக்கு இதனுடைய ஆன்சர் 4ன்னு வந்துடுது. இங்கே n ஆஃப்னு கேட்டிருக்காங்க. n ஆஃப் இஸ் நத்திங் பட் how many elements in the overall set. ஓகேங்களா? is 4 elements. Thank you to all.